Hello everyone, welcome to Study Buddy. நம்ம இன்னைக்கு செப்டம்பர் 21 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா பொசிஷனிங் இந்தியா இன் அ chaotic world, reforms and the task of getting both teachers on board, a blow for dignity, the complexity of caste, its analysis and its reading today, southwest monsoon begins yearly withdrawal in Rajasthan, nutrition rating starts to appear soon on food pack labels, El Nino and La Nina, eSIMs, miscellaneous news and PUQs தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று கொடுத்த பிவைக்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் ஆகஸ்ட்கான ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 99 rupees தான். இதை பர்ச்சேஸ் பண்ணோம்னா யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி அதை கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து சாம்பிள் நியூஸ் கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் GS1 அண்ட் GS2, GS3, 4 ப்ரிலிம்ஸ் பிட்ஸ் அண்ட் தென் சம் பொட்டன்ஷியல் மெயின்ஸ் கொஷின் இது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் GS2ல் GS3ல் அந்த சப் டாபிக்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கவர்னன்ஸ், கான்ஸ்டியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே வந்து தனித்தனியாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் ஸ்டடி படியில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அண்ட் NCERT கிளாஸஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எதை மெசேஜ் பண்ணி அதை கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ பொசிஷனிங் இந்தியா இன் அ chaotic வேர்ல்டு. ஸோ பொசிஷனிங் இந்தியா இன் அ chaotic வேர்ல்டு இந்த ஆர்டிக்கல் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவோட பொசிஷன் வந்து என்ன மாதிரி இருக்கணும், இப்போ நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு இல்லையா குளோபல் சினரியோவில். ஸோ நம்ம ஸ்டாண்ட் என்ன மாதிரி இருக்கணும், என்ன தான் பேலன்ஸ் ஸ்டாண்டாக இருந்தாலுமே பழைய ஃபாரின் பாலிசிஸ்லாம் வந்து இப்போது வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பிகாஸ் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வேறு மாதிரி வந்துகிட்டே இருக்குது. அண்ட் நம்மளோட குளோபல் டைஅப்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ முன்னாடி நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக இந்த நாடு இப்போ மேபி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போயிருக்கலாம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட நியூ ஃபாரின் பாலிசிஸ் வந்து டிவைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த ஓவரால் ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் சைனாவோட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்தியா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணணும், ஸோ சைனாவோட ரிலேஷன்ஷிப்பை ஃபர்தராக க்ரோ பண்ணுறதுக்கு. ஸோ என்ன தான் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில இந்த ரைவல்ரி இருந்தாலுமே கம்ப்ளீட்டாக வந்து அந்த டைஅப் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்க முடியாது. பிகாஸ் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம், இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா. இந்த ப்ரோக்கன் ரைஸ் அந்த நியூஸ் வந்தப்பெல்லாம் கூட என்னென்னா நம்ம அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணது சைனாக்கு தான் அதிகமாக இந்த ப்ரோக்கன் ரைஸ்லாம் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கம்ப்ளீட்டாக வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கட் பண்ண முடியாது இந்தியாவுக்கும் சைனாக்கும் இடையில. ஸோ நம்மளோட அந்த ரைவல்ரியெல்லாம் குறைச்சிட்டு எப்படி ஃபர்தராக டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபாரின் பாலிசிஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். A new version of non-alignment, steering an independent course despite open association with the rival blocs. இப்போ என்னென்னா நியூ வெர்ஷன் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து வெஸ்ட்டு கூட இந்த குவாட் அதிலலாம் ஒர்க் பண்ணுறோம். அண்ட் தென் சைனா கூட வந்து ஷாங்காய் கோஆப்ரேஷன் அண்ட் ரஷ்யா கூட ஈஸ்டர்ன் எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த கண்ட்ரீஸ் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு எனிமி. யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஆகாது அண்டு ஆல் த வெஸ்ட் கண்ட்ரீஸ் அகெயின்ஸ்ட் ரஷ்யா. ஸோ நம்மளோட ஆப்போனன்ட்ஸ் எல்லாருமே வந்து என்னென்னா ஒரு எனிமிட்டியில் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்ம எல்லா ஆப்போனன்ட்ஸ் கூடயும் அசோசியேஷன் வச்சுருக்கோங்கிறதா வந்து முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அதான் வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ சிம்பிளாக டயக்ராமேட்டிக்காக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம். நம்ம இந்தியா பார்த்திங்கன்னா ஸோ யூஎஸ் கூட வந்து டைப் வச்சுருக்காங்க அண்ட் ரஷ்யா அண்ட் சைனா. பட் இந்த ரெண்டு கண்ட்ரீஸ்க்கும் ஆகாது அண்ட் யூஎஸ்க்கும் சைனாக்கும் ஆகாது. ஸோ இதான் வந்து நியூ வெர்ஷன் ஆஃப் நான் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட ஃபாரின் பாலிசிஸ் இந்த மாதிரி தான் இருக்கணும், எல்லா சைடுமே பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்கணும். அட் த சேம் டைம் நம்மளோட நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டையுமே கன்வே பண்ணுற மாதிரி இருக்கணும். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா மல்டிபிள் என்கேஜ்மெண்ட் ஆஃப் த ஃப்யூச்சர். ஸோ அதே தான் திரும்பி சொல்ல வராங்க. நம்ம என்னென்னா வந்து ஒரு கண்ட்ரியை சார்ந்து இருக்காமல் நிறைய மல்டிலேட்ரல் அலைன்மெண்ட்ஸும் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குளோபல் சீனரியோவில் இந்தியாவோட பொசிஷன் ஃபாரின் பாலிசியில் எப்படி இருக்கணும்னு பார்த்தோம். இன் பர்டிகுலர் சைனா கூட வந்து நம்ம என்ன மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி ஷுட் பி கிரியேட்டிவ் எனஃப் டு லீவ் அன் ஓப்பனிங் ஃபார் அன் இம்ப்ரூவ்மெண்ட் இன் இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் ஓவர் த லாங்கர் டேர்ம். ஸோ நம்ம முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட் நம்ம சேர்த்து பார்த்துருவோம். தெர் இஸ் எனஃப் ஸ்கோப் ஃபார் இந்தியா டு ஃபார்முலேட் அ பாலிசி தட் வுட் நாட் கம்ப்ளீட்லி க்ளோஸ் த டோர் ஃபார் சைனா ஃபார் ஆல் டைம். இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த டோர்ஸ் க்ளோஸ் பண்ணாமல், இப்போ நம்ம வந்து நிறைய சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் பேன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி மற்ற விஷயங்களில் கம்ப்ளீட்டாக சைனா கூட டைஅப் கட் பண்ணாமல் நம்ம என்னென்னா ஃபர்தராக என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட், லுக்கிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்படி இல்லைனா எக்ஸிஸ்டிங் டைஅப்ஸே வந்து ஃபர்தராக டெவலப் பண்ணுறது. அண்ட் செகண்ட் இந்த பாயிண்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். பிகாஸ் சைனாவோட எக்கானமி வந்து இப்படி க்ரோ ஆகிட்டே இருக்கும், எக்ஸ்பொனென்ஷியலாக க்ரோ ஆகும் ஃப்யூச்சரில் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலுமே தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. பிகாஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் அந்த மாதிரிலாம் வந்தால் எந்த கண்ட்ரிக்கு எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வந்திருந்தது. ஸோ எல்லா கண்ட்ரீஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன். அதனால் சைனாவுக்கும் என்னென்னா இந்த மாதிரி கண்டிப்பாக இக்கானாமி க்ரைசிஸ் ஆரல்ஸ் அந்த ஒரு ஸ்டால் அப்படிங்கிறது வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதன் மூலியமாக இந்தியா சைனா ரிலேஷன்ஸ் ஃபர்தராக க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் அப்படி க்ரோ ஆகுறது மட்டும் இல்லாமல் சைனாவோட டாமினன்ஸ் அப்படிங்கிறது அவங்களோட அக்ரெசிவ் பிஹேவியர் வந்து குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் அப்படிங்கிற காரணத்தினால. அண்ட் தென் நம்மளோட ஃபாரின் பாலிசி என்ன மாதிரினா ரீஃபேஷனிங் ரிலேஷன்ஸ் வித் சைனா ஓவர் த லாங்கர் டேர்ம் இஸ் இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஷார்ட் டேர்ம் ஐடியாஸ் மட்டும் இல்லாமல் லாங் டேர்ம் இம்பேக்ட் வந்து இருக்க மாதிரி நம்மளோட ஃபாரின் பாலிசிஸ் டிவைஸ் பண்ணணும். அண்ட் தென் பட் அட்டென்ஷன் ஆல்சோ நீட்ஸ் டு பி கிவன் ஆன் ஹவு டு மேனேஜ் ரிலேஷன்ஸ் இன் நியர் டேர்ம் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் க்ரோயிங் க்ளோஸ்னஸ் இன் சைனா ரஷ்யா ரிலேஷன்ஸ். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து இந்தியா சைனா ரிலேஷன்ஸை மட்டும் பார்க்காம இன்டைரக்டாக ஒரு குரூப் இருக்குது. ஸோ சைனா ரஷ்யாவோட ரிலேஷன்ஸுமே வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அதனால் நம்ம அதையும் மேனேஜ் பண்ணணும். ஸோ ரஷ்யன்ஸ் கூட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பையும் வந்து மேனேஜ் பண்ணி வச்சுக்கணும். பிகாஸ் இப்போ சைனாவும் ரஷ்யாவும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி சைனா வந்து ரஷ்யா கிட்ட கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கலாம். நீங்கள் இந்தியாவுக்கு இது கொடுக்காதீங்க அது கொடுக்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. அதனால் நம்ம ரஷ்யன்ஸ் கூடயும் வந்து கரெக்டான ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் அட்வர்ஸ்லி இம்பேக்டிங் த கரண்ட் வார்ம்த் இன் த இந்தியா ரஷ்யா ரிலேஷன்ஸ். இது எப்போ நடக்கும் அப்படின்னா சைனா வந்து இன்கேஸ் இந்தியா அண்ட் ரஷ்யா ரிலேஷன்ஸில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா வந்து இந்த விஷயம் அட்வர்ஸ் இம்பேக்ட்ஸ்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து 3 பாயிண்ட்டாக நம்ம கன்சைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்னென்னா டெவலப் த எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் வித் த சைனா அது. அண்ட் தென் செகண்ட் லுக் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஃப்யூச்சரில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க எக்கனாமியில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த டைமில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம யூஸ் பண்ணி இந்தியா வந்து இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணுறது. அண்ட் தேர்ட் ஒன் பேலன்சிங் த ரிலேஷன்ஷிப் வித் ரஷ்யா அண்ட் சைனா செப்பரேட்லி. இது 3 தான் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். அதாவது இந்தியாவோட ஸ்டாண்ட் சைனா அண்ட் ரஷ்யாவை பொறுத்தவரையிலையும் என்ன மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் ஸோ இந்த டேப்லெட் காலத்தில் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் டைஸ் பற்றி வந்து பர்டிகுலராக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நோ ஃபஸ்ட் யூஸ் டாக்ட்ரின். ஸோ இதுதான் வந்து இந்தியா ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நோ ஃபஸ்ட் யூஸ் டாக்ட்ரின்னா இப்போது 2 கண்ட்ரீஸ் ஏ அண்ட் பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டுமே வந்து நியூக்ளியர் பவர் கண்ட்ரீஸ். ஸோ நியூக்ளியர் ஹேவ்ஸ். ஆனால் இந்த ஏ கண்ட்ரிங்கிறவங்க என்னென்னா நோ ஃபஸ்ட் யூஸ் டாக்ட்ரின் வந்து ஃபாலோ பண்ண போகிறாங்க. அதாவது எந்த ஒரு அந்த ஆப்போனன்ட் கண்ட்ரி வந்து அவங்க மேலே தாக்காத வரைக்கும் இவங்க நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க. அதாவது இவங்களாம் வம்பு இழுக்க போக மாட்டாங்க. யாராவது அவங்க மேலே தாக்க வந்து டிஃபென்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த நியூக்ளியர் பவரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் வந்து நோ ஃபஸ்ட் யூஸ் டாக்ட்ரின் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். இவங்க வந்து என்எஃப்யூ ஃபாலோ பண்ணுறவங்க ஏ கண்ட்ரி. ஸோ இந்த கண்ட்ரி வந்து இவங்களை ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணால் மட்டும்தான் டிஃபென்ஸ்க்காக இந்த என்எஃப்யூ கண்ட்ரி நியூக்ளியர் பவரை இவங்க மேலே யூஸ் பண்ணுவாங்க. அன்லெஸ் இல்லாட்டி அவங்க வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்ம இந்தியா வந்து நோ ஃபஸ்ட் யூஸ் டாக்ட்ரின் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த நோ ஃபஸ்ட் யூஸ் டாக்ட்ரின் ஃபாலோ பண்ணுறது நல்ல விஷயந்தான். பட் நம்மளோட 2 எனிமிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பாகிஸ்தான் அண்ட் சைனா, 2 பேர்ட்டையுமே அந்த நியூக்ளியர் பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஃபாரின் பாலிசி என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இந்த நாடுகளுக்கு இடையில இருக்க இன்ஸ்டெபிலிட்டியை டேக்கிள் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இது வந்து இன் பர்டிகுலர் டு நியூக்ளியர் டைஸ் வந்து இது கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட்டில் இந்த கன்க்ளூஷன் வந்து நல்லாயிருக்கும். இட் டிமாண்ட்ஸ் அ டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் த வே இந்தியாஸ் ஃபாரின் பாலிசி பிளானஸ் லுக் அட் இஷ்யூஸ் டுடே. நான் சொன்னேன் இல்லையா, ஓல்டு வேர்ல்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்பவே வித்தியாசமானது. அந்த இப்போ இருக்க இஷ்யூஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டானது. ஸோ இப்போ என்ன மாதிரி இருக்கும், இந்த சுச்சுவேஷன் பேஸ்டு சொல்யூஷன் வந்து நம்ம கொடுக்கணும், நியூ சொல்யூஷன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஃபாரின் இஷ்யூஸை பார்க்கக்கூடிய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட் மே வெல் நெசசிட்டேட் கிவிங் அப் மெனி ஆஃப் த எக்ஸிஸ்டிங் பாலிசி கன்ஸ்ட்ரக்ட், providing for a wider outreach and ensuring that our policy not merely is in step with current needs but is always a step ahead. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் புது இஷ்யூஸ்லாம் இருக்கனால என்னென்னா நம்ம எக்ஸிஸ்டிங் ஃபாரின் பாலிசியெல்லாம் வந்து கிவ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும், நியூ பாலிசிஸ் கொண்டு வரணும். அண்ட் அந்த நியூ பாலிசிஸ்லாம் வந்து என்ன மாதிரி இருக்கணும்னா கரண்ட் நீட்ஸை வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ ஃப்யூச்சர் நீட்ஸையும் வந்து கொஞ்சம் அதை டேக்கிள் பண்ணுற மாதிரி இந்த ஃபாரின் பாலிசிஸ் ஃப்யூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஜென்ரலிஸ்டிக்காக நம்ம இந்தியாவோட ஸ்டாண்ட் குளோபல் சினாரியோவில் எப்படி இருக்கணும் ஃபாரின் பாலிசியை பொறுத்தவரையிலையும். அண்ட் செகண்ட் ஒன் இன் பர்டிகுலர் டு சைனா எந்த மாதிரி இருக்கணும். அண்ட் தேர்ட் நியூக்ளியர் டைஸ் மட்டும் பார்த்துருப்போம். அண்ட் அட் லாஸ்ட் கன்க்ளூஷன்
Next, reforms on the task of getting teachers on board. ஸோ ஆந்திர பிரதேஷில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் ஒரு சில ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒன் அமாங் தட் என்னென்னா இந்த ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆப். ஸோ அட்டனன்ஸ்க்காக நார்மல் இந்த பேப்பர் அட்டனன்ஸ் இல்லாமல் ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆப் வந்து கொடுக்கணும். பிகாஸ் நிறைய பேர் ப்ராக்ஸிலாம் போடுறதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. அதனால் போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஃபேஸ் ரெக்கக்னிஷன் ஆப் மூலயமா அட்டனன்ஸ் சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இதுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. என்னென்னா அவங்களோட சைட் பாயிண்ட் ஆஃப் என்னன்னா, ஸோ அந்தளவுக்கு கூட ட்ரஸ்ட் இல்லையா டீச்சர்ஸ் மேலேயே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க மேலே இருந்துச்சு. அண்டு அந்த இஷ்யூ மட்டும் இல்லாமல், அதான் அவங்க ஃபேஸ் பண்ண இந்த ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல், செகண்ட் அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. பிகாஸ் ட்ரைபல் ஏரியாஸில் இருப்பாங்க அண்ட் வெவ்வேறு ஏரியாஸில் இருப்பாங்களே. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கணும், ஸ்மார்ட் ஃபோன்ஸ், இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து டீச்சர்ஸே ஒரு சப்போர்ட்டிவ் இல்லைங்கிற பட்சத்தில் வந்து அது ஓவரால் சக்ஸஸிவாக இருக்காது இல்லையா. பிகாஸ் எஜுகேஷனை பொறுத்தவரையும் டீச்சர்ஸ் வந்து இம்பார்ட்டண்டான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து இதில் இன்வால்வ் ஆகி பண்ணால் மட்டும்தான் அல்டிமேட் சக்ஸஸ் வந்து இருக்கும். அதனால் டீச்சர்ஸும் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி இதோட யூசேஜை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கல் ஓவராலாக சொல்லியிருப்பாங்க. So the introduction of a face recognition app by the school education department asking teachers to download it on their personal mobile phones and record their daily attendance. The new app-based attendance system is a pilot project. ஸோ இந்த அட்டனன்ஸ்லாம் எதில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா யூனிஃபைட் டிஸ்ட்ரிக்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஃபார் எஜுகேஷன். ஸோ இதில் லிங்க் பண்ணியிருக்க அந்த சிஸ்டம் ரெக்கார்டில் வந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்ம என்னென்னு பார்க்கணும். இந்த மாதிரி ஃபேஷியல் ரெகக்னிஷன் ஆப் மூலயமா அட்வான்டேஜ் கொண்டு வரது என்னென்ன அட்வான்டேஜ்னால் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். ஸோ எல்லாருமே டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிளாக இருப்பாங்க. ஸோ இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரிஞ்சுக்கும். இந்த ப்ராக்ஸி அந்த மாதிரிலாம் எதுவும் போட முடியாது. அண்ட் செகண்ட், இது வந்து டிஜிட்டைஸ்ட். ஸோ பேப்பர் பென் அப்படிங்கிறது வந்து தேவைப்படாது. டிஜிட்டைஸ் நம்ம எப்போ வேணால் இதை எடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னா டெக்னிக்கல் கிளிச்சஸ். ஸோ இது எல்லாமே வந்து அந்த யூனிஃபைட் சிஸ்டத்தில் வந்து அந்த ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்கேஸ் சாஃப்ட்வேர் எதுவும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா ஸோ எல்லா டேட்டாவுமே லாஸ் ஆகிடும். அந்த டெக்னிக்கல் கிளிச்சஸ் நம்ம வராமல் பார்த்துக்கணும். அண்ட் செகண்ட் என்னென்னா இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ஸோ ட்ரைபல் ஏரியாஸில் என்ன தான் இவங்க ஆப்பில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போட்டாலுமே அந்த இன்டர்நெட் கனெக்டிவிட்டினால் ப்ராப்பராக ரெக்கார்ட் ஆகாமல் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து அந்த புதுசாக கொண்டு வந்ததோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நம்ம ஃபர்தராக என்ன வே ஃபார்வர்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டெக்னிக்கல் கிளிச்சஸ் வராமல் இருக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் வந்து என்கிரிப்டடாக இருக்கலாம். ஸோ அதை வந்து நல்ல ஃபர்தராக அட்வான்ஸ்டாக டெவலப் பண்ணணும். அதே இன்டர்நெட் கனெக்டிவிட்டி வந்து எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி கொண்டு வரணும். ஸோ ஓவரால் இந்த நியூஸில் வந்து அதான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், எ ப்ளோ ஃபார் டிக்னிட்டி. ஸோ இந்த ஆர்டிக்கல் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கன்வர்ஷன் தெரப்பியை வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் கிரிமினலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஸோ கன்வர்ஷன் தெரப்பி இஸ் அ ரேஞ்ச் ஆஃப் டேஞ்சரஸ் அண்ட் டிஸ்கிரெடிட்டட் ப்ராக்டிசஸ் தட் ஃபால்ஸ்லி கிளைம் டு சேஞ்ச் அ பர்சன் செக்ஷுவல் ஓரியன்டேஷன் ஆர் ஜெண்டர் ஐடென்டிட்டி ஆர் எக்ஸ்பிரஷன். ஸோ இப்போ என்னென்னா நிறைய இந்த எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மைனஸாக இருக்கும் போது பேரண்ட்ஸோட இந்த ஃபோர்ஸ்னஸ்னால இந்த மாதிரி அவங்களோட ஜெண்டர் ஐடென்டிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறது. ஸோ நார்மலாக அவங்க இன்கேஸ் ட்ரான்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஃபோர்ஸபிளாக அவங்கள ஜெண்டர் ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ண வைக்கிறது தான் வந்து இந்த கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கன்வர்ஷன் தெரப்பியில் வந்து என்னென்ன ப்ராக்டிசஸ் இன்வால்வ் ஆகுது அப்படின்னா, ஸோ இட் கன்சிஸ்ட் த ஸ்ட்ரகிள் நவ் டிமாண்ட்ஸ் டு எலிமினேட் பார்பரிக் கன்வர்ஷன் தெரப்பி விச் கன்சிஸ்ட் ஆஃப் டைவர்ஸ் மெத்தட்ஸ் ranging from counseling, correctional rape, exorcisms, forceful starving, electroconvulsion, shock therapy, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இந்த பார்பரிக் மெத்தட்ஸ்னால வந்து கன்வர்ஷன் தெரப்பி வந்து பண்ணிட்டு வராங்க. ஸோ இது வந்து நம்ம கிரிமினலைஸ் பண்ணணும் இந்தியாவை பொறுத்தவரையிலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தான் சுப்ரீம் கோர்ட் வந்து ஹோமோசெக்சுவாலிட்டியை டீக்ரிமினலைஸ் பண்ணாலுமே இந்த மாதிரி கன்வர்ஷன் தெரப்பி வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நடந்துட்டு தான் வருது இந்தியாவில். ஸோ அதனால் நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ரீசென்ட்லி டைரக்டட் ஆல் தி ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சில்ஸ் டு பேன் கன்வர்ஷன் தெரப்பி அண்டர் த இந்தியன் மெடிக்கல் கவுன்சில் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் எட்டிக்வேட் அண்ட் எத்திக்ஸ் ரெகுலேஷன் 2002. ஸோ இது கீழே வந்து என்னென்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து நீங்கள் அந்த கன்வர்ஷன் தெரப்பி எல்லாமே வந்து பேன் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த கன்வர்ஷன் தெரப்பி இஸ் டிக்ளேர் டு பி எ ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட். இட் அப்ளைஸ் ஒன்லி டு த ஃபோர்ஸபிள் கன்வர்ஷன் தெரப்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ்ஃபுல் கன்வர்ஷன் தெரப்பிக்கு மட்டும்தான் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி அமாங் த பேரண்ட்ஸ் ஆஃப் தோஸ் செக்ஷுவல் மைனாரிட்டிஸ் ஹூ வில் ப்ரெஷர் அண்ட் ஃபோர்ஸ் தேர் சில்ட்ரன்
டு ஐடென்டிஃபை தெம்செல்ஸ் வித் த ஹெட்ரோசெக்ஷுவல் நார்ம்ஸ் ஆஃப் சொசைட்டி. நம்மளோடய சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அந்த செக்ஷுவல் மைனாரிட்டிஸை வந்து பேரண்ட்ஸ் ஃபோர்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு வரனால the need of the hour is to enact a stringent, effective and devoted piece of legislation that will outlaw the odious practice of conversion therapy. ஸோ அதனால் வந்து இப்போ என்னென்னா இதை அகெயின் பேன் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரிஞ்சன்ட் லா வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இதை வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு லா எனாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிக்னிட்டி ஆஃப் அ இண்டிவிஜுவல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So dignity of an individual is a grand promise that our constitution gives to every citizen irrespective of his caste, creed, gender and sexual orientation. ஸோ எந்த காஸ்ட் க்ரீட் ஆர் ஜெண்டராக இருந்தாலுமே அவங்களோட டிக்னிட்டி வந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கன்வர்ஷன் தெரப்பினால எல்லாத்தையும் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஜெண்டர் வந்து மாற்ற வைக்கிறாங்க இல்லையா, அது வந்து அவங்க டிக்னிட்டியே வந்து எடுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ practices like conversion therapy are aspersions on the dignity jurisprudence of the constitution. Hence conversion therapy should be duly criminalized and effectively eliminated from our republic. ஓவராலாக இந்த ஆர்டிக்கிளில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கன்வர்ஷன் தெரப்பி அண்ட் அதில் என்னென்ன டிஃப்ரெண்ட் பார்பரிக் ப்ராக்டிசஸ் இன்வால்வ் ஆகியிருக்கு, இதெல்லாம் வந்து அது கீழே வரும்னு பார்த்துருப்போம். அண்ட் செகண்ட் ஒன் ரீசன்ஸ் அண்ட் ஹூ இன்வால்வ்டு. ஸோ அந்த பேரண்ட்ஸ் ஆஃப் தோஸ் செக்ஷுவல் மைனாரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா அவங்க, அண்ட் தென் அந்த குழந்தைங்க. அண்ட் நெக்ஸ்ட் டைரக்ஷன்ஸ், இதை வந்து தடுக்கிறதுக்கு என்னென்னா நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன் வந்து என்ன டைரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தோம். அண்ட் லாஸ்ட் ஒய் ஷுட் பி கிரியேட் அ லா, பிகாஸ் இது வந்து ஒரு டிக்னிட்டி ஆஃப் இண்டிவிஜுவலை வந்து குறைக்குது, அதனால் நம்ம வந்து ஒரு புது லாவை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதான் வந்து அ ப்ளோ ஃபார் டிக்னிட்டி. நெக்ஸ்ட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் காஸ்ட், இட்ஸ் அனலைசிஸ் அண்ட் இட்ஸ் ரீடிங் டுடே. ஸோ இந்த ஆர்டிக்கலில் முக்கியமாக என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த காஸ்ட் அப்படிங்கிறதோட காம்ப்ளெக்சிட்டி வந்து இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. பிகாஸ் நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் இல்லையா ஒரு நியூஸில், அதாவது ஒரு 4 கேட்டகரி ஆஃப் பீப்புளை வந்து எஸ்சி லிஸ்ட்டில் போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஷெட்யூல்டு காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து என்னென்னா அந்த ரிலீஜியஸ் இன்டர்ஃபரன்ஸ் வந்து இருக்குது, இந்த மாதிரி ரிலீஜியன் நியூட்ரலாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இந்த காஸ்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. காஸ்ட் அண்ட் ரிலீஜியன் ரிலேட்டட் இஷ்யூ வந்து வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இது என்ன காரணம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 1000 கேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இயர்லியராக. இப்போ என்னன்னா அதுலேயே நிறைய சப் குரூப்பாக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1000லேயே வந்து வெவ்வேறு சப் குரூப் வர அது வந்து நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இப்போது அந்த மாதிரி ரிசர்வேஷனை வந்து அவங்க ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும்னா இந்த காஸ்ட்டோட டிஸ்டிங்ஷன் கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த சென்சஸ் எல்லாமே வந்து இன்னுமே ப்ரிசைஸாக இருக்கணும். அதனால் இந்த ஆர்டிக்கிள் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா த காஸ்ட் அனாலிசிஸ் டுடே ஹஸ் நோ சாய்ஸ் பட் டு பி ஃபைன் கிரைன்ட் அண்ட் மல்டி டைமென்ஷனல். ஸோ இப்போ இருக்க இந்த காஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது என்ன மல்டி டைமென்ஷனாக இருக்கணும், அட் த சேம் டைம் ப்ரிசைஸாக இருக்கணும். பிகாஸ் நிறைய குரூப்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ ஏர்லியராக எப்படி இருந்தது அப்படின்னா அந்த பணம் வச்சு அந்த மாதிரிலாம் இல்லை, பேஸ்ட் ஆன் த கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் அதை வச்சு தான் அந்த காஸ்ட்டில் டிஃப்ரென்சஸ்லாம் இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்லேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக் டிஃப்ரென்ஷியேஷன் வித்தின் த அப்பர் கேஸ்ட் ஹேஸ் ப்ரொடியூஸ்ட் அ டிவிஷன் இன்டு நான்-ரிச், ரிச் அண்ட் சூப்பர் ரிச் செக்மெண்ட். பட் தீஸ் ஆர் நாட் சப் கேஸ்ட், தே ஆர் நாட் அ செப்பரேட் பொலிட்டிக்கல் கான்ஸ்டிடுவன்சி அண்ட் ரிமைன் வித்தின் த லார்ஜர் அப் கேஸ்ட் போல். அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இந்த ஏர்லியராக அந்த கல்ச்சர் பேஸ்டு தான் வந்து அந்த காஸ்ட் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்றது இருந்தது. பட் இப்போ என்னென்னா இந்த எக்கனாமிக் டிஃப்ரென்ஷியேஷனால் ஒரு குறிப்பிட்ட காஸ்ட்குள்ளேயே அவங்க வந்து நான் ரிச்சாக இருக்காங்க, இல்லை ரிச்சாக இருக்காங்க, இல்லை சூப்பர் ரிச்சாக இருக்காங்க. இது வந்து என்ன தான் நம்ம என்ன சொல்கிறது பொலிட்டிக்கலாக அந்த ஐடென்டிட்டி இல்லை அப்படின்னாலுமே அதுக்கு அந்த ஒரு காஸ்ட்டுக்குள்ளே ஏகப்பட்ட சப்டிவிஷன் அப்படிங்கிறது வந்துட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஃபைன் கிரைன்ட் அண்ட் மல்டி டைமென்ஷனல் காஸ்ட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆனால் இந்த மாதிரி நம்ம மல்டி டைமென்ஷனல் காஸ்ட் அனாலிசிஸ் பண்ணணுனாலே ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா த மேக்ரோ அனாலிசிஸ் ஆஃப் caste will become more and more difficult. They will end up either as unhelpful or they will simply become a collection of detailed micro studies. ஸோ நம்ம அந்த மாதிரி மைக்ரோ அனாலிசிஸ் பண்ணாலுமே அது அட் லாஸ்ட் என்ன ஆனால் எதிர அன்ஹெல்ப்ஃபுல்லாக தான் போகும். அப்படி இல்லாட்டி ஒரு சின்ன சின்ன கலெக்ஷன் ஆஃப் டீட்டெயில்டு மைக்ரோ ஸ்டடீஸாக சின்ன சின்ன ஸ்டடியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய காஸ்ட்டில் காம்ப்ளெக்சிட்டிஸ் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ த இனிஷியல் குரூப்பிங்ஸ் தட் வேர் ஃபார் டூ பிக் டு ரிமைன் கோஹரண்ட். ஸோ ஒன்றா இருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா நிறைய வெவ்வேறு விஷயத்தை தேடி போகிறனால அது அப்படியே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் அப்படிங்கிறது உருவாகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னா
It is the second source of opacity that it is far more consequential, and this is located not within the caste but in its relationship to other contextual factors. ஸோ ஒன்று வந்து இந்த காஸ்ட்லேருந்து அவங்களே அந்த உள்ள கல்ச்சரல் டிஃப்ரென்ஷியேஷன் மாறினால இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஒன்று வந்து வித்தின் கேஸ்ட்டுக்குள்ளே நடந்த சேஞ்சு, இன்னொன்று கேஸ்ட்டு கூட மற்ற ஃபேக்டர்ஸ் ரிலேட்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ், ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் ஃபேக்டர்ஸ். ஸோ இந்த எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இன் ரிலேஷன் டு அதர் கண்டெக்சுவல் ஃபேக்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ரீசன்னால் நிறைய சேஞ்சஸ் வந்து வெவ்வேறு குரூப்பாக பிரிஞ்சு போயிட்டாங்க. ஸோ இந்த 2 முக்கியமான ரீசன்ஸ்னால தான் இன்றைக்கி இவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிஸ் வந்து காஸ்ட்டை பொறுத்தவரையிலும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் இந்த ஆர்டிக்கல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரீசன்ஸ் ஃபார் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் கேஸ்ட், அண்ட் செகண்ட் என்ன, ஸோ இந்த மாதிரி இருக்கனால நம்மளோட அனலைசிஸ் என்ன மாதிரி இருக்கணும், ஸோ மல்டி டைமென்ஷனல் அண்டு ப்ரிசைஸாக இருக்கணும் கேஸ்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது. அண்ட் தேர்ட், இந்த மாதிரி மல்டி டைமென்ஷனல் இல்லை மேக்ரோ அனலைசிஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன இஷ்யூ, இதான் வந்து இந்த ஆர்டிக்கல் ஓவராலாக பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், சவுத் வெஸ்ட் மான்சூன் பிகின்ஸ் இயர்லி வித்ட்ராவல் இன் ராஜஸ்தான். ஸோ பொதுவாக வந்து இந்த மான்சூனோட வித்ட்ராவல் எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே இந்த மான்சூனோட லெவல் வந்து குறைஞ்சி போயிடும். இந்த குறைஞ்சி போகிற இதாக வந்து வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து முடிஞ்சிடும், அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். வழக்கமாக வந்து எப்போ இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் முடியும் அப்படின்னா, இட் எக்ஸ்டென்ஸ் இன்டூ மிட் அக்டோபர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் இந்த வருஷம் ஏர்லியராகவே வித்ட்ராவல் நடந்திருக்கு. ஸோ இந்த மான்சூன் வித்ட்ராவலுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அந்த ரெயின்ஃபால் இருக்கும் இல்லையா, அது வந்து போஸ்ட் மான்சூன் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அகெயின் நம்மளோட இந்த கிளைமேட் சேஞ்சினால் வந்த இம்பேக்டில் இதுவும் ஒன்று தான். அண்டு பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூனால் சர்ப்ளஸ் ரெயின் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து சென்ட்ரல் அண்ட் சதர்ன் இந்தியாவில் அதிகமாக மழை பெஞ்சிருக்கு, பட் நார்த் வெஸ்ட், ஈஸ்டர்ன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்ட்ஸு டெஃபிசிட்டான ரெயின்ஃபாலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நியூட்ரிஷன் ரேட்டிங் ஸ்டார்ட்ஸ் டு அப்பியர் சூன் ஆன் ஃபுட் பேக் லேபிள்ஸ். ஸோ FSSA, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஃபுட் பிஸ்னஸ் கம்பெனிஸ்லாம் ஒரு நியூட்ரிஷ்னல் ப்ரொஃபைல் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ கன்சர்ன்டு FSSAயோட ஃபுட் சேஃப்டி கம்ப்ளைண்ட் சிஸ்டம் போர்ட்டலில் நியூட்ரிஷ்னல் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத சப்மிட் பண்ணணும். ஸோ நியூட்ரிஷ்னல் ப்ரொஃபைல் அப்படின்னா அவங்க அந்த தயாரிச்சிருக்க பொருளில் என்னென்ன நியூட்ரிஷன்ஸ் இருக்குது, ஸோ அது வந்து ஹெல்த்தியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் நியூட்ரிஷன் ரேட்டிங் INR will see the unhealthiest food items carry a 0-star rating and the healthiest carry a 5-star rating. ஸோ ஜென்ரலாக வந்து லோகோ வருதுல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லேஸ் பேக்கெட்டே எடுத்துக்கோங்களேன், அந்த லேஸில் வந்து லோகோ இருக்கும், அந்த லோகோ கீழே என்னென்னா இந்த நியூட்ரிஷனல் ரேட்டிங் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா மக்கள் வந்து ஹெல்த் கன்சர்ன்டாக அவங்களோட ஃபுட்டை இன்டேக் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த புது டிராஃப்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எல்லா ஃபுட்ஸ்க்குமே வருமா, எல்லாத்துலேயுமே இந்த ரேட்டிங் அப்படிங்கிறது இருக்குமான்னு கேட்டால் அது கிடையாது. ஸோ எதில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ், பட்டர் ஆயில், கீ, வெஜிடபிள் ஆயில், அதுக்கப்புறம் கார்பனேட்டட் பெவரேஜஸ் வித்தவுட் எனி எனர்ஜி ஆர் சுகர் வில் ஆல்சோ நாட் பி எலிஜிபிள் ஃபார் டிக்ளேரிங் த ரேட்டிங் அக்கார்டிங் டு த நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த பொருட்களுக்கெலாம் வந்து அந்த இந்தியன் நியூட்ரிஷன் ரேட்டிங் அப்படிங்கிறது இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து இந்த ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து எல் நீனோ அண்ட் லா நீனியா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம், பட் ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துடலாம். இதில் என்னென்னா 3 ஃபேஸ் இருக்குது. என்னென்னா நியூட்ரல் ஃபேஸ் அண்ட் தென் செகண்ட் ஒன் எல் நீனியோ. ஆக்சுவலாக நியூட்ரல்னு கரெக்டாக கிடையாது, பட் நம்ம வந்து அதை தியரட்டிக்கலாக சொல்லுங்கிறதுக்காக சொல்கிறோம். நியூட்ரல் ஃபேஸ், எல் நீனியோ அண்ட் தென் லா நீனியா. ஃபஸ்ட் வந்து நியூட்ரல் ஃபேஸ். ஸோ ஜென்ரலாக எப்படி இருக்கும், அதாவது இது வந்து பெருவியன் கோஸ்ட், இது வந்து நம்ம இந்தோனேஷியா அந்த சைடு, அண்ட் இது பசிபிக் ஓஷன். ஸோ இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதான் வந்து ட்ரேட் வின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரம் ஈஸ்ட்டு டுவர்ட்ஸ் த வெஸ்ட் வந்து இது ஃப்ளோ ஆகும். இந்த மாதிரி டுவர்ட்ஸ் த வெஸ்ட் ஃப்ளோ ஆகிறனால என்ன ஆகுனா, இந்த வார்ம் கரண்ட், இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது வந்து வார்ம் கரண்ட். இந்த வார்ம் கரண்ட் வந்து நம்ம இந்தோனேஷியா அந்த சைடு வந்துடும். ஸோ வார்ம் கரண்ட் எங்கே இருக்கோ அந்த கோஸ்டல் ரீஜனில் தான் அதிகமாக மழை பெய்யும். இது வந்து ஜென்ரல் ஃபேஸ், ஓகேவா. நெக்ஸ்ட்டு எல் நீனோவில் என்ன மாதிரி இருக்குன்னா, இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து வீக் ஆகிடும். அதனால் வார்ம் கரண்ட் அப்படி அந்த சைடு இருக்கிறது அப்படியே பின்னாடி ரிவர்ஸில் வந்து பெருவியன் கோஸ்ட் கிட்ட வார்ம் கரண்ட் வந்துடும். ஸோ பெருவில் என்ன ஆகும்னா நிறைய மழை பெய்ய ஆரம்பிக்கும். இதுதான் வந்து எல் நீனியோ. ட்ரேட் வின்ஸ் வீக் ஆகிடும் அண்ட் வார்ம் கரண்ட் பெருவியன் கோஸ்ட். இது நம்ம எல் நீனியோ பொறுத்தவரையும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு லா நீனியாவில் என்னென்னா, ட்ரேட் வின்ஸ் வந்து வழக்கம் போல் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அது அப்படியே இங்கே இருக்க அந்த ரெட் கலரை
டுவர்ட்ஸ் இந்தோனேஷியன் சைடு வந்து தள்ளிட்டு வந்துடும் அந்த வார்ம் கரண்ட்டை. ஸோ நம்ம இந்தோனேஷியா, இந்தியா அங்கெல்லாம் வந்து நிறைய மழை பெய்ய ஆரம்பிக்கும். நம்ம இந்தியாவில் வந்து எந்த ரீசன்னால அதிகமாக மழை பெய்யும் அப்படின்னா லா நீனியானால தான் மழை பெய்யும். நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதான் வந்து 3 ஃபேஸ். இது வந்து என்சோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கிறது சதர்ன் ஆக்சிலேஷன். ஏன் சதர்ன் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து சதர்ன் சைட் ஆஃப் த ஹெமிஸ்பியரில் நடக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வார்ம் கரண்ட் அப்படிங்கிறது இப்படி பெண்டன்ட் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருக்கா. ஸோ இதுதான் வந்து ஆசிலேஷன். அதனால் இது என்சோ அப்படின்னு கூட இந்த ஃபினோமெனா சொல்லுவாங்க. ஸோ இப்போ தியரட்டிக்கலாக பார்க்கலாம். எல்னினோ நான் என்ன சொன்னேன், ட்ரேட் விண்ட்ஸ் வந்து வீக் ஆகும். அதனால் பெருவியன் கோஸ்ட் கிட்ட தான் வந்து அந்த வார்ம் கரண்ட் இருக்கும். அண்ட் பெருவில் நிறையா மழை பெய்யும். ஸோ வார்மர் வாட்டர்ஸ் அக்யூமுலேட் இன் த ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த பசிபிக், அதாவது நியர் பெரு, அண்ட் ரெடியூஸ்டு அப்வெல்லிங் இந்த நியூட்ரியன் ரிச் வாட்டர் லீடிங் டு லெஸ் ஃபிஷ். ஸோ இந்த நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ஃபிஷ்ஷிங் வந்து கம்மியாக இருக்கும். வீக்கெண்ட்ஸ் இந்தியன் மான்சூன் அண்ட் இன்க்ரீசஸ் ப்ரிசிபிடேஷன் இன் நார்த் அமெரிக்கா. அதான் நம்மளே பெருன்னு சொன்னேன் இல்லையா. அண்ட் எல் நினியோ இஸ் மோர் ஃப்ரீக்வெண்ட். த ட்ரேட் விண்ட்ஸ் பிகம் மோர் ஸ்ட்ராங்கர். நம்ம தேர்ட் ஃபேஸில் பார்த்தோம்ல. அண்ட் தென் கோல்டு வாட்டர் அக்யூமுலேட்ஸ் இன் த வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் பசிபிக். ஸோ இது வந்து கோல்டு வாட்டர் கிடையாது, வார்ம் வாட்டர் மாற்றிக்கோங்க. பிகாஸ் வார்ம் வாட்டர் வந்து நம்மளோட வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த பசிபிக் வரனால தான் இந்தோனேஷியா, இந்தியா சைடில் தான் வந்து நிறைய சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆகி மழை பெய்ய ஆரம்பிக்கும். ரிசல்ட்ஸ் இன் பெட்டர் தென் த நார்மல் மான்சூன் இன் இந்தியா, என்ஹான்ஸ்டு அப்வெல்லிங் ஆஃப் நியூட்ரியன் ரிச் வாட்டர் லீடிங் டு மோர் ஃபிஷ். இதனால் நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். அண்ட் லா நீனியா இஸ் லெஸ் ஃப்ரீக்வெண்ட். முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எல் நீனியோ பொறுத்தவரையிலையும் ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆகும். ஸோ வார்ம் கரண்ட் வந்து இந்த மாதிரி ஈஸ்டர்ன் பசிபிக் ரீஜனுக்கு போயிடும். ஸோ இந்த ஆர்டிக்கல் பொறுத்தவரையிலையும் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து இசிம். ஸோ இதில் இசிம் பற்றி சொல்லியிருந்தாங்க. இப்போ இசிம் வந்து ஆக்சுவலாக 2012 வந்துருச்சு. ஸோ இது வந்து என்னென்னா இப்போதைக்கு யூஎஸில் வரப்போகிற புது ஐஃபோன்ஸ்லலாம் இந்த மாதிரி இசிம்ஸ் தான் இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இசிம்க்கும் சாதா சிம்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இசிம்ஸ் ஆர் எம்பெடட் சிம் கார்ட்ஸ் தட் ஆர் எம்பெடட் பார்ட் ஆஃப் த கேஜெட்ஸ் மதர் போர்டு. ஸோ அந்த மொபைலில் இருக்க மதர் போர்டு இருக்கும் இல்லையா. ஸோ எந்த ஒரு அந்த கேஜெட்டோட மதர் போர்ட்லேயுமே டேரெக்டாக இந்த இசிம்மை வந்து ஃபிட் பண்ணிடுவாங்க. ஸோ அதான் வந்து நார்மல் சிம் வந்து நம்ம ரிமூவபிள், எப்போ வேணாலும் எடுத்து மாட்டிக்கலாம் இல்லையா. இது வந்து நார்மல் சிம்க்கும் இசிம்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்வீனியன்ஸ். நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் சிம் கார்டு அந்த நம்பரை மாற்றணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட மல்டிபிள் சிம்ஸோட அந்த எல்லா டேட்டாவுமே ஒரே ஒரு இசிம்மில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த எபிலிட்டி டு ஸ்டோர் மல்டிபிள் சிம் ப்ரொஃபைல்ஸ் இன் யுவர் இசிம் மீன்ஸ் சிம்பிளர் ஸ்விட்சிங் வித்தவுட் த நீட் டு ஃபிசிக்கலி ஸ்விட்ச் கார்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரையும் சேஞ்ச் பண்ண அப்படிங்கிற அவசியம் இல்லை. அண்ட் தென் செக்யூரிட்டி. ஸோ சம்டைம்ஸ் வந்து மொபைல் தொலைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா சிம் கார்டை வந்து தூக்கி போட்டால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. பட் இப்போ நிறைய டெக்னாலஜிஸ் வந்துருக்கு. பட் இருந்தாலும் சொல்கிறாங்க இந்த இசிம் வந்து பெர்மனெண்ட்டாக மதர் போர்ட்லேயே இருக்கனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செக்யூரிட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், எமர்ஜென்சி, லிமிட்டட் சப்போர்ட் ஃபார் ப்ரீமியம் யூசர்ஸ், டெலிகாஸ் கெட் மோர் கண்ட்ரோல். ஸோ டெலிகாம்ஸ்க்கு வந்து நிறைய கண்ட்ரோல் கிடச்சிரும். அண்ட் தென் ப்ரீமியம் யூசர்ஸ் தான் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் எல்லா மொபைலுக்குமே வந்து அவைலபிள் கிடையாது. அண்ட் தென் லிமிட்டட் சப்போர்ட், தேவையான அளவு மட்டும்தான் வந்து அந்த இசிஎம்ஐ எடுத்துக்கக்கூடிய மொபைல்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வச்சுக்கோங்களேன், 5G மொபைல்ஸே வந்து இப்போ தான் வந்துட்டுருக்கு இல்லையா. அந்த 5G சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய என்னென்ன தேவை அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ அதான் அந்த லிமிட்டட் சப்போர்ட். ஸோ இதான் வந்து இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். இல்லை நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, இசிம்னா என்ன, அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், அதை மட்டும் முக்கியமாக பார்த்துக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மிஸ்லேனியஸ் நியூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்ஃப்ளேஷன் சார்ட் வந்து போட்டிருந்தாங்க. என்னென்னா ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. பட் சவுத் ஸ்டேட்ஸ்லாம் என்னென்னா மோஸ்ட்லி இது வந்து டேக்கிள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவங்க ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா, த ப்ரைஸஸ் புஷ்ட் அப் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இன் நார்த், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ரீஜன்ஸ் ஆஃப் இந்தியா while the சவுத் ரிமைன் ரிலேட்டிவ்லி unscathed. நம்ம இந்த இன்ஃப்ளேஷன் வந்து சவுத் சைடில் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக இந்த சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ். இது ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷனுக்காக இந்த சார்ட் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ரெண்டும் வந்து என்னென்னா சைனா தான், அகெயின் இந்தியா சைனா. இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து நம்ம இந்தியன் நேவல் அட்மிரல் சொல்லியிருப்பார். ஸோ இந்தியன் ஓஷனில் சைனாவோட பெனட்ரேஷன் அப்படிங்கிறது இருந்துட்டு தான் இருக்குது, பல வருஷமாக இருந்துட்டு தான் இருக்குது. நம்ம வந்து என்ன நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை இன்னும் ஃபர்தராக டெவலப் பண்ணணும், ஸோ சைனா வந்து டேக்கிள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, நிறைய ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா நம்ம லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில். அதில் இன்னுமே 2 ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அங்கேயே நம்ம டிஸ்என்கேஜ்மெண்ட்டை கொண்டு வரணும். ஸோ ஆல்ரெடி கொடுத்த அந்த நியூஸில் வந்து பார்த்துக்கோங்க அந்த பிக்சரில் எது ஃப்ரிக்ஷன் பாயிண்ட்ஸ் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பயோ டீகம்போசர்.
இப்போது இந்த டெல்லி சுற்றி இருக்கு பஞ்சாப் அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஸ்டபிள் பர்னிங் அப்படிங்கிறது அதிகமாக நடக்கும். ஸோ ஸ்டபிள் பர்னிங்னா என்னென்னா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த செடியோட மீதம் வந்து இருக்கும் இல்லையா, அதை வந்து பேர்ன் பண்ணுவாங்க. அதனால் வின்டர் டைமில் என்னென்னா ரொம்பவே பொல்யூஷன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ டெல்லியில் பார்த்திங்கன்னா AQI ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து ரொம்ப மோசமாக போயிடும். அதனால் இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வின்டருக்கு முன்னாடியே நிறையா ஃபார்மர்ஸ்க்கு வந்து பயோடிகம்போசர் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பயோடிகம்போசர் கேப்சூல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த சொல்யூஷனை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலியமாக அது ஆக்சுவலாக மண்ணுக்கு அந்த ஸ்டபிள்ஸ்லாம் உரமாக போயிடும். ஸோ மண்ணுக்கு வந்து நேச்சுரல் ஃபர்டிலைசராக ஆன மாதிரியும் ஆச்சு, அந்த பொல்யூஷனை வந்து குறைச்சிரும். ஸோ ப்ரூ கம்யூனிட்டி பற்றி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ப்ரூ ஆர் ரெயின் கம்யூனிட்டிங்கிறவங்க நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்க ஒரு இண்டிஜினஸ் கம்யூனிட்டி. ஸோ எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் இருப்பாங்கன்னா திரிபுரா, மிசோரம் அந்த அசாமில் இருப்பாங்க. இவங்களை வந்து என்னென்னா திரிபுராவில் பொறுத்தவரையும் பர்டிகுலர்லி வெல்னரபிள் ட்ரைபல் குரூப் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பிரச்சனை இருந்தது அப்படின்னா இவங்க வந்து ஆக்சுவலாக மிசோரமில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் பீப்புள் வந்து இருந்திருக்காங்க. பட் இந்த ப்ரூ கம்யூனிட்டி அல்லாதவங்க என்னென்னா இவங்க மேலே நிறையா இஷ்யூஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மிசோரமில் வந்து அவங்க குரூப்க்கு எதிராக நிறைய பிரச்சனைகள் வந்தனால ப்ரூ கம்யூனிட்டி திரிபுராவுக்கு வந்து போயிட்டாங்க. ஸோ இந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக 2020 ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டாங்க 2 ஸ்டேட்ஸுமே. இது நம்ம எதுக்காக முக்கியமாக பார்க்கணும்னா இந்த கம்யூனிட்டி எந்த ரீஜனை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுக்காக முக்கியமாக பார்க்குறோம். அண்ட் நெக்ஸ்ட்டு த லாஸ்ட் ஷோ அப்படிங்கிற ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் ஃபீச்சர் ஃபிலிம் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து பெரிய ரீச் ஆகிருக்கு. ஸோ இது எதுக்காக மென்ஷன் பண்ணிங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இந்தியா ஒரு ஸ்டெப்பில் டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எங்கேயாவது மென்ஷன் பண்ணோம்னா இதை வந்து எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம், அதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அண்ட் இன்றைக்கி வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் பீஸ். ஸோ என்ன தான் வந்து டெய்லி லைஃப்பில் நிறைய ப்ரெஷர் இருந்தாலும் கொஞ்சம் அப்போ மெடிடேஷன் பண்ணி பீஸ்ஃபுல்லாக உங்கள் மைண்டை வந்து வச்சுக்கோங்க எல்லோரும். ஸோ RBI கவர்னர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபின்டெக் என்டிட்டிஸ், அதாவது ஃபைனான்ஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ் இருக்கலாம், இந்த ஆன்லைன் லோன் ஆப்ஸ்லாம் இருக்கும்ல அவங்கள வந்து இப்போ நிறையா பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட செக்யூரிட்டி சிஸ்டமை ஃபர்தராக டெவலப் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வே அஹெட் இது எதுக்காக அப்படின்னா பெங்களூரில் ஃப்ளட் வந்தது இல்லையா, அதனால் ஃபர்தராக எப்படி நம்ம இந்த மாதிரி ஃப்ளட் வராமல் தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த என்னென்னா வெல் டிசைன் சிவில் அண்ட் ஹைட்ரோலாஜிக் ரீஇன்ஜினியரிங் இஸ் எசென்ஷியல். ஸோ ஒரு நல்ல சிவில் அண்ட் ஹைட்ரோலாஜிக் ரீஇன்ஜினியரிங் வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ ஹைட்ரோலாஜிக் ரீஇன்ஜினியரிங்னா அந்த பில்டிங்லாம் வந்து கொஞ்சம் நிறைய ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கிறது, தண்ணி போகிறதுக்கு வழி இருக்கணும்ல, அப்போ தான் வந்து ஃப்ளட் வராது. அண்ட் செகண்ட் த பொட்டென்ஷியல் டு ரீஸ்டோர் ஹைட்ரோலாஜிக் கனெக்டிவிட்டி யூஸிங் மிட்டிகேஷன் மெஷர்ஸ். ஸோ அந்த வர மழை தண்ணியை வந்து சேகரிக்கிற மாதிரி நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். ஸோ லோக்கல் சிட்டிசன் லெவலில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதெல்லாம் ட்ரைனேஜில் போடக்கூடாது. பிகாஸ் அந்த கிளாக் ஆகிறனாலையுமே வந்து சம்டைம்ஸ் ஃப்ளட்டிங் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ சிட்டிசன் லெவல்லையுமே இண்டிவிஜுவல் லெவல்லையுமே நம்ம நிறைய மெஷர்ஸ் இருக்கணும். லைக் மினிமைசிங் த டம்பிங் ஆஃப் சாலிட் வேஸ்ட் அண்ட் கார்பேஜ் இன் த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின்ஸ். So the unfortunate and insensitive case of pumping of water from a privileged community leading to flooding of homes of marginalized communities. ஸோ இப்போ ஒரு சிட்டின்னு பார்த்திங்கன்னா எல்லாமே நல்ல வெல் பில்ட் ஹவுசஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இருக்குன்னு இல்லை, நிறைய சின்ன இடங்களும் இருக்கும் இல்லையா, குடிசை வீடு அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ப்ரிவிலேஜ்டு கம்யூனிட்டி அவங்களோட தேவைக்காக நிறைய இந்த நில ஆக்கிரமிப்பு அந்த லேக் ஏரியாஸ் அதெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க பண்ணுறதுனால ஸோ மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி மேலே தான் வந்து இம்பேக்ட் வருது. ஃப்ளட்டெல்லாம் வந்து அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன கிரிட்டிசிசம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த அப்ரூவல் கொடுக்குறதுக்கு முன்னாடி பார்த்து கொடுக்கணும். ஸோ இந்த ஷாக் அப்சார்பர்ஸ் ஆஃப் பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிட்டியோட கிராஸ்லேண்ட்ஸ், நிறைய எம்டி ஸ்பேசஸ், லேக்ஸ் இது எல்லாமே வந்து பாதுகாக்கணும். அண்ட் இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ் இதுவும் கொண்டு வரணும். ஏதாவது வே ஃபார்வர்டு இந்த மாதிரி அடுத்து ஃப்ளட் வராமல் இருக்கிறதுலாம் இந்த விஷயம்லாம் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோலாஜிக் ரீஇன்ஜினியரிங் இருக்கணும். அண்ட் தென் பொட்டென்ஷியல் டு ரீஸ்டோர் த ஹைட்ரோலாஜிக் கனெக்டிவிட்டி, ப்ராப்பர் கனெக்டிவிட்டி இருக்கணும். அண்ட் சிட்டிசன் லெவல் சப்போர்ட்டும் இருக்கணும். ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் அண்ட் ஷாக் அப்சர்வர்ஸ் ஆஃப் பெங்களூரு வந்து பாதுகாக்கணும். அண்ட் அல்டிமேட்லி இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸ். ஸோ இதுதான் அது முக்கியமான பாயிண்ட்டு லாஸ்ட்டாக இருக்குது. இயர்லி வார்னிங் சிஸ்டம்ஸுமே இருக்கணும். அண்டு ஸோ செப்டம்பர் 19 to 25 வந்து என்ன இன்டர்நேஷ்னல் வீக் ஆஃப் டெஃப் பீப்புள். ஸோ இந்த ரீசன்ஸ் ஃபார் ஹியரிங் லாஸில் இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ரீசன் தான். இது மட்டும் தான் நமக்கு தெரியாது. ருபெல்லா ஆர் எனி அதர் இன்ஃபெக்ஷன் இருந்தாலுமே வந்து ஹியரிங் லாஸ் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் பேஸ்டு PYQ வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், பார்த்துக்கோங்க. இது வந்து மிஸ்டு வீடியோஸ்க்கான லிங்க்ஸு. அண்ட் தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.